அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணும் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளியை போல குணம் படைச்ச தென்னவனே. எனக்கு சின்ன வயசுலேருந்து நேரில் பார்க்கணும் ஒரு ஆசை. அந்த குடுப்பு நான் இல்லை, ஆனால் ஒரு சமாதியில் வந்து பார்க்கணும் தான் எனக்கு கொடுத்து வச்சுருக்கு. எல்லாருக்கும் ஐயா தலைவர், ஆனால் எனக்கு மட்டும் எனக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லை. எனக்கு அண்ணன் விஜயகாந்த் வந்து எனக்கு அண்ணன். சிறப்பு செய்தி கேட்ட உடனே நாங்கள் எல்லாருமே எங்களை அறியாமல் நாங்கள் அழுதுட்டோம். எங்கள் கூடவே இருந்திருந்தா கூட எங்களுக்கு இவ்வளோ பாசம் வச்சுருப்போமா என்னன்னு தெரியலை. நாங்கள் கூட பழகி பார்த்து இருந்தால் கூட எங்களுக்கு இவ்வளோ பாசம் இருந்துச்சா என்னன்னு தெரில. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து வந்து அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் மாதிரி நம்மளுக்கு ஒரு அண்ணன் கிடைக்கலையே, நம்மள யாருமே இல்லாமல் வந்துட்டோமே அப்படின்னு. இப்போ எங்கேயோ இருந்து இறந்துட்டாரு, சென்னையா அவ்வளோ தூரத்தில் நம்ம எப்படி போய் பார்க்க முடியும் நம்ம அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து அவர் சமாதிக்கு நான் வந்து பார்க்க வந்துட்டேன். எப்படியோ அண்ணனை ஒரு தடவை வந்து பார்க்கணுன்னு இருந்துச்சு, ஆனால் இருக்கும்போது பார்க்க முடியலை. அவர் போன பிறகு நான் வந்து பார்த்துட்டேன். படத்தில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அது செயலில் காட்டினார், ஆனால் அதை இன்னமும் செயல்படுத்த அவர் இல்லாமல் போயிட்டார். பேர் வந்து நிர்மலா, எங்கள் வீட்டுக்கார் பேர் அன்பு. நாங்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்துலேருந்து வரோம். கேப்டன் இறந்தார் இல்லைங்களா, அன்றைக்கி தானே நாங்கள் வந்து பார்த்துட்டு போனது. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி தான் வந்திருக்குறோம், ஒரு வருஷம் கழித்து பார்க்கணுங்கிறதுக்காக வந்தோம். அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறதுக்காக வந்தோம். எனக்கு 2 ஆம்பளை பசங்க. பெரிய பையன் படிச்சிருக்கிறாரு, டிகிரி வாங்கியிருக்கிறாரு, சரியாக வேலை கிடைக்கல. சரி, அதுக்காக அவர்கிட்ட வேண்டின்னு போகிறதுக்காக வந்தோம். எங்கள் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கினேன் சார். அதுக்கப்புறம் வந்து அவன் ஜென்ரேஷனுக்கு முன்னாடியே வந்து எங்கள் அப்பா வந்து கேப்டனுடைய ரொம்ப தீவிர ரசிகர். வந்து அவர் படம் வந்தால் அப்போ வந்து கட்சியில் அவர் இல்லை, கேப்டன் வந்து அப்போ கட்சியில் இல்லை. கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து ரொம்ப தீவிர ரசிகர். அவர் படம் வந்தால் அப்போல்லாம் டிவி இல்லாத காலகட்டம். அவ்வளோவா 3 முறை 4 முறை தேட்டரில் போயிட்டு பார்ப்பார் எங்கள் அப்பா. அதை வந்து எங்ககிட்ட சொல்லுவார், படம் வந்து விஜயகாந்த் சார் நல்லா இருக்குது போய் பாருங்கள். அப்போல்லாம் எங்களுக்கு கூட டிவி அவ்வளோவா இல்லை, ஃபோனு அதெல்லாம் இல்லை. தேட்டருக்கு போய் படம் பார்த்தா தான். அப்படி பார்த்து அவர் படங்களை வந்து நாங்கள் வந்து நல்லதை மட்டுமே எடுத்துக்கணும். அவர்கிட்டேருந்து நிறைய நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும். ஒரு மனுஷன் காசே இல்லை, 1 ரூபாய் இல்லைன்னா கூட நாங்கள் வாழ்வோம். இன்றைக்கி 1 கோடி வந்தாலும் வாழ சக்தி வேணும், திறமை வேணும். 1 ரூபாய் இல்லைனாலும் நம்ம வாழத்துக்கு திறமை வேணும், நேர்மையாக வாழணும். அதுதான் முக்கியம் ரொம்ப. அதை வந்து நாங்கள் கேப்டன் ஐயா கிட்ட கற்றுக்கணும். அதாவது அவர் படத்தை பார்த்து அரசியல்ன்றது அதுக்கப்புறம் 2005 அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே அவர் படங்களை பார்த்து கடந்த 30 வருஷ காலமாக எனக்கு வந்து 42 வயசு ஆகுது. நான் வந்து 8-9 வயசு பொண்ணுலேருந்து தேட்டருக்கு போய் படம் பார்த்துன்னு இருக்கிறேன். நிறைய விஷயம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அந்த நேர்மைக்கு உண்மைக்கும் கண்டிப்பாக ஒரு சக்தி இருக்குது. எவ்வளோதான் நம்மளுக்கு கஷ்டங்களோ மற்றவங்களால பிரச்சனைகளோ வந்தாலும் எதுக்காகவும் நாம் வந்து தப்பு பண்ணக்கூடாது, தப்பை வாழக்கூடாது. ஒரு நொடி கூட அந்த தப்பை நம்ம வந்து இருக்கக்கூடாது. அந்த நேர்மையும் உழைப்பும் உண்மையும் அவர்கிட்டேருந்து நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன் சார். விநாயகர் முதலுன்ட்டு என்னுடைய முனேஸ்வர குலதெய்வம் வரையும் நான் கும்பிட்டு வந்துட்டேன் சார். குலதெய்வத்துக்காக அடித்த மொட்டை தான் இது. அதாவது எல்லாருக்கிட்டையும் கும்பிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஐயாவும் ஒரு தெய்வம் ஆயிட்டார். இப்போ என் ஜென்ரேஷனுக்குன்னு பார்த்தா ஐயா தான் தெய்வம் எங்களுக்கு. அதனால் நான் வந்து ஐயா கிட்ட வந்து என் பையனுக்காக நான் வந்து வேண்டுதல் வைக்கிறேன். ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். எங்கள் வீட்டுக்கார் வந்து சிமெண்ட் மூட்டை தான் இறக்குறாரு. மூட்டை இறக்கி தான் எங்களை கூலி வேலை செஞ்சு தான் காப்பாற்றுறாரு. சரி, எங்கள் கஷ்டம் எங்களோட போட்ட இந்த 40 வருஷமாக நான் பார்க்காத கஷ்டம் இல்லை. சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். எங்கள் பசங்களாச்சும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சார் வந்தோம் சார். விஜயன் என்ற விஜயராஜ், உன் பேர் எனக்கு வச்சுட்டு யார் வச்சுட்டு போனாங்கன்னு தெரில. நான் ஆக்சிடெண்ட் ஆகும்போது 2 காலுமே எழுந்துட்டேன். எனக்கு முதல்ல வண்டி வாங்கி கொடுத்தேன். மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் இல்லாத போதெல்லாம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப மனவருத்தமாக. உங்களை தெரிஞ்சவரை வாரமான வந்து பார்த்துட்டு தான் போயிடுங்கிறேன். இன்னும் நான் அந்த மாதிரி விட்டு போயிட்டேங்களே, ரொம்ப கொடுமையாக இருக்குது. நான் என்ன சொல்கிறது, எனக்கு 3 பிள்ளைங்க எல்லாமே உங்கள்கிட்ட வந்து நான் உங்களை வந்து பார்த்தேன்.
வேதனை சொன்னேன். நான் எனக்கு 2 ஆக்சிடென்ட் ஆகும்போது 2006 வந்து ஆக்சிடென்ட் ஆன பிறகு எனக்கு 2 கால் போயிடுச்சானா அப்படின்னு. ஒன்றும் பயப்படாதா, அவர் நல்லா இருப்பா விட்றா. அவ்வளோ அழகான வார்த்தை சொன்னேன். நான் உன்னை எழுந்ததுனால ரொம்ப வருத்தப்படுறேன். எனக்கு 1000 உறவுகள் இருந்தாலும் நீ உன்ன மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்க்கறது இனிமேல் எக்காலம் நான் வரும்போது. ஆனால் வடபழனியில் டீக்கடையில் வேலை செய்யும்போது முதல்ல அவரை போய் பார்க்கும்போது முதல்ல டிஃபன் கொடுத்துட்டு தான் முதல்ல சாப்பிட சொல்லுவார். முதல்ல யார் வந்தாலும் சரி முதல்ல போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் பேச விடுவார். அப்போல்லாம் அண்ணனுக்கு கேப்டனுக்கு மேரேஜ் ஆகலை. அப்போல்லாம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆன பிறகு எனக்கு 2 கால் போன பிறகு எனக்கு முதல்ல வண்டி வாங்கி கொடுத்து ரொம்ப மிக சிறப்பாக எனக்கு செய்து போயிட்டார். அவர் இல்லாததுனால எனக்கு இன்னும் மன கஷ்டம்தான், மன உளைச்சல் தான் இன்னும் வேதனை. இவர் வந்து ரொம்ப அந்த எளிமையான குணங்க. கொடுக்கணும் இன்னும் யாருமே வந்து ஏழையாக வாழக்கூடாது, இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போவே. இன்றைக்கி கூட நான் கூட ஒரு டிஃபன் கடை வச்சுக்கிறேன். தினந்தோறும் யாருக்காவது எடுத்துமே ஒரு 5 பேருக்கு 6 பேர் சாப்பாடு போட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்ன போனது தான். இன்ன வரைக்கும் எல்லாருமே சாப்பாடு போட ஆரம்பித்தாங்க. அவரை மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இனிமேல் யாருமே தமிழகத்தில் இனிமேல் கேப்டன் மாரி இனிமேல் எத்தனை கிழமை எடுத்தாலும் வரவே முடியாது. முதலமைச்சர் வந்திருந்தாருன்னா இன்றைக்கி இந்த தமிழ்நாடு வேறு மாதிரி ஆகிருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள்லாம் முடிச்சிருப்பார். ஒரே ஒரு ஏழை கூட இருந்திருக்க மாட்டான். எவனுமே வீடு இல்லாத படுது. அவ்வளோ நிலத்தையே கொடுத்துட்டு வந்துட்டாருங்க. எல்லாருமே ஏழை பழங்குடியோர் மக்களுக்கு அவ்வளோ நிலத்தையே எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அப்பேற்பட்ட மனுஷனுக்கு போய் எப்படின்னா பேச சொல்லு. நான் முதல்ல 2 கால் ஊனமுற்றாருங்க இந்த வண்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேப்டன் ஆரம்பித்த பிறகு தானே அப்புறம் கொடுத்தாங்க அரசாங்கமே. கேப்டன் செய்த பிறகு தானேங்க அவங்களே கொடுத்தாங்க வண்டி. முதல்ல இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கேப்டன் மட்டும் இருந்திருந்தாருன்னா எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். இவ்வளோ பேர் பிரச்சனைலாம் ஈஸியாக அவருக்கு எதிர்த்து எல்லாத்தையுமே போராடக்கூடிய மனுஷங்க. மாபெரும் மனுஷன். எதையுமே துணிஞ்சு செய்யக்கூடிய மனுஷன். 10 நிமிஷம் கோபமாக பேச கூட 10 நிமிஷத்தில் உடனே சரி ஏதோ பேசணும் ரைட்டு வாக்கு அவனை கூப்பிடணும் முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி உடனே கேட்கக்கூடிய மனுஷன். எவ்வளோ பிரச்சனைகள்லாம் சந்தித்த மனுஷன். மனுஷங்க அவர். அவரை மாதிரி ஒரு மனுஷன் பக்கத்தில் தான் படுத்துங்கிறாரு. சரிக்கா, ரொம்ப நன்றி சார். நான் அவர் அண்ணன் வந்த பிறகு மிஏடி ஹாஸ்பிட்டலில் தான் நான் நான் தாங்க வந்தாங்க. நாங்கள் நகுதுனே வந்துருந்தேன். நான் அந்நியார் வந்தேன், எல்லாருமே பார்த்தேன். என்ன பண்ணுதுண்ணே, இவ்வளோ பெரிய இழப்பு யாராலையும் மறக்க முடியாது. இனியும் கோவில் அன்னதானமாக ஆகிப்போச்சு. எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் யார் செய்வாங்க அதுமாரி. அந்நியார் எப்படியாவது முதலமைச்சராக ஆகணும்னு எங்களுக்கும் ஆசை தான். இன்னும் மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. கேப்டனோட அந்நியார் இன்னும் நல்லா சிறப்பாக செய்வாங்க. அவருடைய ஆசீர்வாதத்தினால செய்வாங்கன்னு நினைக்கிறேன். நான் நம்பிக்கைனா எல்லாமே இருக்குது. என் பெயர் ராஜேஸ்வரி. நான் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்திலிருந்து வரேன். கேப்டன் விஜயகாந்த் அவங்கள பார்க்குறதுக்காகவே நாங்கள் வந்திருக்கிறேன். அவர் படம்னா எங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஒரு படம் கூட நாங்கள் அவரது மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்குறேன். அவர் இருந்திருந்தால் இன்றைக்கி ஏழை மக்களுக்கு அவர் எவ்வளவோ செஞ்சுருப்பார். நல்லதெல்லாம் எந்த குறையும் இல்லாமல் நல்லது பண்ணியிருப்பார். அவர் இல்லாத எங்களுக்கு பெரும் வருத்தத்தை கொடுக்குது. அவர் பணத்தை பார்க்கல, மக்களை தான் பார்த்தாரு. மக்களுக்காகவே வாழ்ந்தவர் அவர். எதுக்கும் அவர் ஆசைப்படாதவர் அவர். ஏழைன்றவங்களே இருக்கக்கூடாது, பசி பட்டினியோடு இருக்கக்கூடாது, பசி இல்லாமல் இருக்கணும் மக்கள். யார் போனாலும் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டு போங்கோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர். கேப்டன் இல்லாதது எங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்குது. எங்களை விட்டு இவ்வளோ சீக்கிரம் அவர் பிரிஞ்சு போனாலும் ஆனால் நாங்கள் அவரோட தான் நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இன்றைக்கி அவர் இல்லைனாலும் அவருடைய இடத்துல யாரும் பசியோடு வந்து போகக்கூடாதுன்னுட்டு அவர் இருக்கிற இடத்துல வரவங்களுக்கெல்லாம் அவர் வயிறார சாப்பாடு போட்டு இருக்கிறார். அவர் எல்லாருமே சாப்பிட்டு போனோம். அவருடைய மனைவி பிள்ளைங்கெல்லாம் நல்லபடியாக இருப்பாங்க, நல்லா இருக்கணும் அவங்க. நாங்கள் ஆண்டவனை வேண்டிக்கிறோம். அவர் இல்லாதது குறவுன்னு தான் எங்களுக்கு. அவர் இந்த இடத்துல வர ஜனங்களுக்கெல்லாம் வர மக்களுக்கெல்லாம் பசி இல்லாமல் அவர் அன்னதானம் போட்டுன்னு இருக்கிறாரு. போகும்போது என்ன எடுத்துன்னு போகிறோம். போகும்போது அவர் அண்ணா கயிறை கூட பிடுங்கிட்டு தான் அனுப்புகிறாங்க. ஆனால் அவர் மேடையிலெல்லாம் பேசுனதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம், கேட்டு இருக்கிறோம். நாங்கள் அந்த நல்ல மனிதரை இழந்துட்டோன்ற வருத்தம் தான் எங்களுக்கு. அவர் இருந்திருந்தா மக்களுக்கு அவர் எவ்வளவோ நல்லது செஞ்சுருப்பார். அவர் நான் தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து
ஒரத்தநாடு பிளாக்லேருந்து தெலுங்குகுடிக்காடு ஊராட்சியிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் சுகாதார ஊக்குனராக எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட 12 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கோம். இந்த அமைப்பில் வந்து 12 வருஷமாக மக்களுக்கு சேவை செஞ்சிட்ருக்கோம். நான் சின்ன வயசுலேருந்து அவங்களோட ரசிகர்னு சொல்லணும். அவங்க அண்ணன் அவங்க படம் போட்டால் நாங்கள் போய் ஓடி போய் பார்ப்போம். சின்ன வயசில் அப்போல்லாம் டிவி இருக்காது அதிகமாக, இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த ஐயா படம் போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா நாங்கள் அந்த படத்தை பார்க்குறதுக்காக வேண்டி அவளாம் எவ்வளோ வேலை இருந்தாலும் போட்டுட்டு அந்த வேலையை போட்டுட்டு போய் அந்த படத்தை பார்ப்போம். அவங்க மறைஞ்சாலும் அந்த மண்ணில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களோட நினைவு எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். அவங்க இன்னும் அவங்களோட மறைஞ்சும் அவங்க நிறைய பேரை வாழ வச்சிட்ருக்காங்க, இன்னும் வாழ வைப்பாங்க. நன்றி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.